கோடைக்காலமாக இருந்தபோதிலும் அவரது வயல் இன்னும் எந்த பயிர்களையும் விளைவிக்காததால் விவசாயி கோபி அன்று மகிழ்ச்சியற்ற முறையில் தனது வயலுக்கு சென்றார். ஐயோ, என் வயலிலும் இன்று எந்த பயிர்களும் விளையவில்லை. நான் இப்போது என்ன செய்ய போகிறேன்? நான் ராஜ்யத்திற்கு பயிர்களை கொண்டு செல்ல முடியாவிட்டால் ஒரு நாள் நான் சிக்கலில் மாட்டிக்கொள்வேன். கோபி தனது தரிசு நிலங்களில் தோண்டுவதை கைவிடவிருந்த நேரத்தில் அவரது மண்வெட்டி ஒரு கடினமான பொருளை தாக்கியது. அது என்ன? அவர் தொடர்ந்து தோண்டும்போது அது ஒரு பானை என்பதை உணர்ந்தார். என் வயலில் ஒரு பானை என்ன செய்து கொண்டிருக்கிறது? அது உள்ளே காலியாக இருக்கிறதா? இவ்வளவு முயற்சி செய்தும் எந்த பலனும் கிடைக்காமல் போனதில் கோபி மிகவும் வருத்தமடைந்தான். அவன் தன் மண்வெட்டியை பானையில் போட்டுவிட்டு ஓய்வெடுக்க ஒரு மரத்தடியில் படுத்துக் கொண்டான். சிறிது நேரத்திற்கு பிறகு வீடு திரும்புவதற்காக தனது மண்வெட்டியை எடுக்க விரும்பிய போது அந்த நிலத்தில் இன்னும் 100 மண்வெட்டிகள் இருப்பதை உணர்ந்தார். என்ன, இது எப்படி நடக்கும்? எனக்கு ஒரே ஒரு மண்வெட்டி தான் இருந்தது. கோபி பானையில் இருந்த மண்வெட்டியை காலி செய்துவிட்டு இந்த முறை தனது மண்வெட்டியை அதில் போட்டான். ஆனால் அது என்ன? உடனடியாக மேலும் 100 மண்வெட்டிகள் பானையில் தோன்றின. அல்லது இந்த பானையா ஒரு மாயப்பானையா? யார் நினைத்திருப்பார்கள்? கோபி ஆச்சரியமாகவும் சிலிர்ப்பாகவும் உணர்ந்தான். அவர் பானையை நேராக தனது வீட்டிற்கு கொண்டு வந்தார்.